அலுவலகத்துக்கு முன்னாடி இப்ப நாம இருக்கிறோம். நம்மளுடன் ஏஐசிசியோட செயலாளராக இருக்கும் ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். அவரிடம் இந்த தேர்தல் முடிவு பற்றி கேட்கலாம். வணக்கம் ஐயா. தேர்தல் முடிவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எதிர்பாராத ஒரு தேர்தல் முடிவு குஜராத்தை பொறுத்தவரை எங்களுக்கு பல பத்திரிகைகளும் ஊடகங்களும் மோடி அவர்கள் பிஜேபி தான் வெற்றி பெறும் என்று கணிப்பு இருந்தாலும் எங்களுடைய பார்வையில் இருந்து பார்க்கின்ற பொழுது கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அவர்கள் கொடுத்திருந்த ஆட்சி குஜராத்தில் அது தொடரும் நிலைக்கு இல்லை என்றும் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய இடங்களை கூட்டிக் கொள்ளும் என்றும் அங்கே ஏற்பட்ட பொருளாதார சரிவு, வேலையின்மை, சமூக ரீதியாக மேம்பாடு அடையாத்தன்மை, வசதி படைத்தவர்கள் இன்னும் வசதி படைத்தவர்களாகவும் வசதி இல்லாதவர்கள் இன்னும் வசதி இல்லாதவர்களாகவும் ஆகுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நிலையை நாங்கள் சரிவர அங்கு எடுத்து வைக்கவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். என்னை பொறுத்தவரையில் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் மித் அண்ட் ரியாலிட்டி என்று சொல்லுவார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நரேந்திர மோடி அவர்கள் பெருவாரியான இடங்களை பெற்று வெற்றி பெற்றிருந்தாலும் உண்மைகள் மக்களிடத்தில் சென்று சேரவில்லை. எங்களுடைய பிரச்சாரம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்க வேண்டும். இது ஒன்று கருத்து. மற்றொன்று, இது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. இந்த பிரச்சாரம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்க வேண்டும். அது தொடர்பாக ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுல நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக ஜெயிச்சிருக்கிறார். அப்படி இருந்த போது கூட இந்த முறையும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள், அதாவது சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் தீவிரமான பிரச்சாரத்தில் குஜராத்தில் ஈடுபடலன்னு ஒரு கருத்து இருக்கு. அது ஏன் அப்படி? இல்ல, ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி இவர்களுடைய பிரச்சாரம் போதிய அளவுக்கு குஜராத்தில் இருந்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. மாநில தேர்தல் என்று வருகின்ற வரையில் அங்கு இருக்கின்ற மாநிலத்துக்குள்ளாக இருக்கின்ற தலைவர்கள் அதை சிறப்பாக செய்ய வேண்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய பலவீனம் குஜராத்தில் மாநில அளவில் ஒரு பிரபலமான ஒரு தலைமை அங்கே இல்லாததுதான் காரணம். மாநில அளவில் ஒரு பிரபலமான தலைமை இங்கிருந்ததால் கண்டிப்பாக எந்த துறைகளிலெல்லாம் தன்னுடைய நிர்வாக திறன் இல்லாமல் குஜராத் இன்று சென்று கொண்டிருக்கின்றது என்பதை அங்கே இருக்கின்ற மாநில தலைமை அதை எடுத்து வைத்தால் தான் மிக ஏற்புடையதாக இருக்கும். எனவே மாநில தலைமை அங்கே இல்லாதது எங்களுக்கு ஒரு பெரிய குறை. மோடி உண்மையிலேயே இன்றைக்கு இந்தியா அறிந்த ஒரு தலைவர். அவருடைய அளவுக்கு ஈடு கொடுத்து அங்கே அவர் இந்திய அளவில் அவர் தெரிந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அவர் ஒரு மாநில தலைவர், அகில இந்திய தலைவர் என்று அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அகில இந்திய அரசியலில் அவர் எப்போதும் அவருடைய பிஜேபி கூட்டத்திற்கு கூட அவருடைய வருவது கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அவர் சிறப்பான மிக வேகமான தேர்தல் களத்திலே பல வியூகங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தலைமையாக அவர் இருக்கின்ற பொழுது அவருக்கு ஈடு கொடுக்கின்ற அளவுக்கு ஒரு தலைமை அங்கு இல்லாமல் போனதுதான் எங்களுடைய மிகப்பெரிய குறை. அந்த குறையை ஈடு செய்தால்தான் குஜராத்திலே காங்கிரஸ் கட்சி பலமானதாக இருக்க முடியும். ரொம்ப யதார்த்தமான கருத்தை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப முக்கியமான கருத்து. இப்போ அடுத்தபடியா பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயும் என்டிஏக்குள்ளேயும் இருக்க பேச்சு என்னன்னா, நரேந்திர மோடி 2014 புதுடெல்லியில வந்து பொது தேர்தலில் அந்த கூட்டணிக்கு தலைவராகி போட்டியிடலாமா அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. குஜராத்தில் அவரை ஜெயிக்க முடியல அப்படிங்கும்போது காங்கிரஸாலையும் காங்கிரஸ் கூட்டணியாலையும் எப்படி அவரை பொது தேர்தலில் தோற்கடிக்க முடியும்? இது மன்னிக்க வேண்டும், ரொம்ப பலவீனமான ஒரு கேள்வியை நீங்க கேட்கறீங்க. ஒரு மாநில தலைவர் கொண்டு வந்துட்டு அவர் மாநிலத்தில் ஜெயிச்சிட்டாரு, அவரை மாநிலத்தில் தோற்கடிக்க முடியலன்னா இன்னைக்கு அகில இந்திய அளவில் எப்படி தோற்கடிக்க முடியும்னா இது சரியான கேள்வியே இல்லை. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமான்றது நான் யோசிக்க வேண்டியா இருக்கு. இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக நான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு விதத்தில் பார்க்க வேண்டும் என்றால் இது நொண்டி குதிரைக்கு சறுக்கியது சாக்கு என்ற போக்கிலே நான் சொல்லவில்லை. தேர்தல் களத்திலே இருக்கின்ற நிர்தாட்சியமான ஒரு உண்மையை வைத்து சொல்லுகின்றேன். நரேந்திர மோடி அங்கு வெற்றி பெற்றது யுபிஏவுக்கு ஒரு சாதகமானதுதானது. ஏனென்றால் அங்கு அவர் வெற்றி பெற்றிருக்கின்ற காரணத்தினால்
பாஜக கட்சியிலிருந்து அவரை குஜராத்திலிருந்து டெல்லி வரை கொண்டு வருவார்களா என்பது என்னுடைய தனிப்பட்ட சந்தேகம். ஒன்று. இரண்டாவது, இந்த கேள்விக்கு நீங்கள் இந்த கேள்வியை கேட்பதற்கு முன்பாக வேறு ஒரு தொலைக்காட்சி பெட்டி இந்த கேள்வியை மற்றொரு மொழியிலே கேட்டு அந்த கேள்விக்கு பீகாரிலிருந்து என்ன பதில் வந்தது என்று உங்களுக்கு தெரியும். நிதிஷ்குமார் அவர்கள் நரேந்திர மோடியை பிஜேபி பிரதமர் வேட்பாளராக அறிமுகம் செய்கின்ற பட்சத்தில் எப்படி இருக்கும் என்று கேட்டுக்கின்ற பொழுது, இவரை போன்ற ஒருவர் இந்த நாடு ஏற்றுக்கொண்டால் இந்த